விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். விக்னங்களை விளக்கி விநாயக பெருமான் தனது தந்தத்தால் எழுத வியாசமுனிவர் கூற உலகுக்கு கிடைத்த அரும்பெரும் காவியம் மகாபாரதம். இதன் பெருமை நாவால் உரைக்கத்தக்கது என்பது இயலாத காரியம். மகாபாரதத்தில் அடங்காத அறமே இல்லை. பல பறவைகள் ஆலமரத்தில் தங்குவது போல் அநேக அறநெறிகள் உரையும் கற்பகத் தரு மகாபாரதம் என்பது திண்ணம். மகாபாரதத்தை கேட்டாலும் படித்தாலும் ஈகம் பரம் வீடு என்ற முன் நலன்களையும் அடைவது நிச்சயம். துஷ்யந்தன் என்ற மன்னன் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடி களைத்து தண்ணீர் தாகத்தால் தவித்து கண்ணுவருடைய ஆசிரமத்தை அடைந்தான். அது மாலை நேரம் என்பதால் கண்ணுவ முனிவர் நதிக்கு சந்தியாவந்தனம் செய்ய சென்று இருந்தார். அங்கு தனிமையில் இருந்த சகுந்தலையை கண்ட காவலன் சகுந்தலையின் எழிலை கண்டு மயங்கினான். பின் இருவரும் காந்தர்வ மனம் புரிந்து இன்புற்றனர். துஷ்யந்தன் சகுந்தலைக்கு பிறக்கும் மகனுக்கு பட்டம் சூட்டுவதாக வாக்களித்து மறுநாள் வந்து அரச மரியாதையுடன் அழைத்து செல்வதாக கூறிச் சென்றான். பின் கண்ணுவ முனிவரிடம் உள்ள அச்சத்தால் மயங்கி தாமதித்தான். 12 ஆண்டுகளுக்கு பின் சகுந்தலை துஷ்யந்தன் அரசவைக்கு சென்று மகனுடன் வணங்கி நின்றாள். துஷ்யந்தன் சகுந்தலையை அறியாதவன் போல் நீ யார் என்றான். சகுந்தலை தனது மகனை பார்த்து, குழந்தாய், உனது பிதாவை வணங்கு என்றாள். அதுவே துஷ்யந்தன் கேட்ட கேள்விக்கு பதிலாக அமைந்தது. நான் உன்னை கண்டதில்லை, கலந்ததில்லை, ஆகவே உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான் மன்னவன். அப்போது விண்ணிலிருந்து தெளிவாக சொற்கள் வந்தன. துஷ்யந்தனே, இவள் உன் மனைவி. நீ இவளிடம் உண்டாக்கிய புதல்வன் இவன். இவள் பதிவிரதை என்று எல்லா பக்கங்களிலிருந்தும் இந்த மொழி கேட்டன. துஷ்யந்தன் தன் மகனையும் மனைவியையும் அணைத்து கொண்டு இவ்வாறு கூறினான். சகுந்தலை, பின்னொரு காலத்தில் என் மகனை பற்றியும் மனைவியை பற்றியும் ஐயுறக்கூடாது என்றும் வானொலி மூலம் தெளிவு செய்யவே இப்படி நடந்து கொண்டேன் என்றும் கூறினான். துஷ்யந்தன் தன் மகனுக்கு பரதன் என்று பெயர் சூட்டினான். பரதன் நூற்றுக்கணக்கான அசுமேத யாகங்கள் செய்ததோடு ராஜசுயம் என்ற யாகத்தையும் செய்து உலகமெல்லாம் தனது புகழ் ஒளியை பரப்பினான். இதனால் இக்குலம் பரதகுலம் என பெயர் பெற்றது. பரதகுலத்தில் உதித்தவன் பிரதீபன். மகப்பேறு இன்றி வருந்தினான். கங்கை கரையில் நெடுங்காலம் தவம் செய்தான். ஒரு நாள் மாலை நேரம் ஒரு அழகிய பெண் வந்து அவனுடைய வலது தொடையில் அமர்ந்து, ஏ மன்னவா, நான் உன் மீது காதல் கொண்டேன், என்னை விதிப்படி மனம் செய்து கொள் என்றாள். மன்னன், தாயே, நீயே தவறு செய்து விட்டாய். எனது உடம்பின் இடப்பாகம் மனைவிக்கு சொந்தம், வலப்பாகம் மகனுக்கு சொந்தம். நீ வலப்பக்கம் அமர்ந்ததால் நீ எனக்கு மருமகள் என்று ஆகிறது. உன்னை தீண்டினால் பாவம் வரும், என்னை மன்னித்துவிடு என்றான் பிரதீபன். உடனே அந்த பெண் கங்காதேவியாக தோன்றி, மன்னவனே, நீ என் மடியில் அமர்ந்து நெடுங்காலம் தவம் செய்தாய். உமது ஒழுக்கத்தின் உறுதியை சோதிக்கும் பொருட்டு நான் உனது மடியில் அமர்ந்தேன். உனது உள்ளம் தூய்மையானது. அறம் வழுவாத உனக்கு வரம் தருகிறேன். உனது குலத்தில் நன்மக்கள் பிறப்பார்கள். உன் வாக்கின்படி நான் உனது மருமகளாக வந்து உனது குலத்தை வளரச் செய்கிறேன். பின் ஒரு காலத்தில் உன் மகனை சந்திப்பேன். நான் யார் எவள் என்று கேள்வி கேட்காமல் என்னை மணந்து கொள்ளச் சொல். வாழி உன் குலம் என்று கூறி மறைந்தார். பின் பிரதீபனுக்கு 3 மகன்கள் பிறந்தனர். முன் பிறந்த பாகுலீகன் இளமையிலேயே துறவரம் பூண்டான். அவனுக்கு பின் பிறந்த சாந்தனுவிடம் பிரதீபன், மகனே,
நீ கானகத்தில் ஒரு பெண்மணியை சந்திக்க நேரிடும். அந்த பெண்ணிடம் ஏதும் விசாரியாமல் திருமணம் செய்து கொள் என்று கட்டளையிட்டு விட்டு கானகம் சென்றான். ஒரு நாள் சாந்தனு வேட்டைக்கு சென்று களைத்து கங்கைக்கரையை அடைந்தான். அங்கு ஓர் அழகிய பெண்ணை கண்டு அதிசயத்து நின்றான். தந்தையின் சொல் நினைவுக்கு வந்தது. அவளிடம் சென்று, குற்றமற்றவளே, உன்னை மணக்க விரும்புகிறேன், உனது விருப்பத்தை கூறு என்றான். மன்னவனே, நான் செய்யும் காரியம் எதனையும் நீர் தடுக்க மாட்டேன் என்று உறுதி கூறினால் உம்மை மணந்து கொள்வேன் என்றார். சாந்தனு அதுக்கு ஒப்புக்கொண்டான். பின் அவர்கள் இன்புற்று 7 குழந்தைகளை பெற்றனர். அந்த 7 குழந்தைகளையும் கங்கையில் விட்டுவிட்டார் அந்த பெண். 8ஆவதாக பிறந்த குழந்தையை கங்காதேவி நதியில் விடச் சென்றபோது சாந்தனு தடுத்து காரணம் கேட்டார். 7 குழந்தைகளை நான் நதியில் விட்டபோது ஏன் என்று கேட்கவில்லை. விதிவெளியே மதி செல்லும் என்பதை நீர் நிரூபித்து விட்டீர் என்று கூறி கங்கை நகைத்தாள். பின், மன்னவனே கேள் நமது கதையை என்று கங்கை கூறத் தொடங்கினார். மகா அபிஷேக் என்ற வேந்தன் சூரியகுலத்து மன்னன். அவன் 1000 அஸ்வமேத யாகங்களும் 100 ராஜசூய யாகங்களும் செய்து அதன் பயனாக பிரம்மலோகம் சென்று கடவுளின் அருகில் ஆசனத்தில் அமர்ந்து இருந்தான். அப்போது பிரம்மாவை காண கங்காதேவி வந்தாள். காற்றின் அசைவால் கங்கையின் ஆடை சற்றே விலகி தேவர் கூட்டம் தலைகுனிந்தனர். மகா அபிஷேக் என்ற மன்னன் மட்டும் தலைகுனியாமல் கடைக்கண்ணால் கண்டான். அதனால் அவனை மானிடராக பிறக்கும்படி பிரம்மா சாபமிட்டார். அதோடு கங்கையை பூவுலகில் பிறந்து அவனுடன் சிறிது காலம் வாழ்ந்து வரும்படியும் கட்டளையிட்டார். கங்கையாகிய நான் பூவுலகம் வரும் வழியில் அஷ்டவசுக்களாகிய அஸ்வினி சகோதரர்கள் என்னை சந்தித்தனர். அவர்கள் கூறியதை கூறியபடியே கூறுகிறேன் கேள் என்று கங்கை மேலும் கூறத் தொடங்கினார். தாயே கங்காதேவியே, நாங்கள் அஷ்டவசுக்கள் என்மர். இவன் எங்களில் கடைசி வசுவாகிய பிரபாசன். வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு விருந்துக்கு சென்றான். அங்கு விருந்தில் படைக்கப்பட்ட காமதேனுவின் பாலை கொண்டு போய் தனது மனைவியிடம் கொடுத்தான். அவள் தனது தோழியான ஜிதாகிக்கு கொடுத்தாள். அவள் பூவுலகில் ஒரு அரசகுமாரியாவாள். ஜிதாகி காமதேனுவின் பாலை உண்டதால் இளமை பருவத்தை அடைந்தாள். ஜிதாகி பூவுலகில் வாழும் தனது கணவனுக்கும் காமதேனுவின் பால் வேண்டும் என்று பிரபாசன் மனைவியிடம் கேட்டாள். பிரபாசன் மனைவி காமதேனுவின் பால் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரும்படி கணவனை வேண்டினாள். பிரபாசன் தனது மனைவியின் சொல்லுக்கு இணங்கி எங்களையும் காமதேனுவை கவர்ந்து வர அழைத்தான். நாங்கள் 7 இவனுடன் சென்றோம். இதை உணர்ந்த வசிஷ்ட முனிவர் எங்கள் என்மரையும் மானிடராக பிறக்கும்படி சாபம் கொடுத்தார். களவுக்கு துணை சென்ற காரணத்தால் எங்கள் 7 பிறந்த உடனே மேலுலகு வருமாறும் இவன் மனைவியின் சொல்லை கேட்டதால் பூலோகத்தில் பெண் இன்பம் இன்றி பலகாலம் மண்ணுலகில் வாழ்ந்து முக்தி பெறுமாறும் அருள் புரிந்தார். சாந்தனு மன்னா, நீர்தான் மகா அபிஷேக், நான் கங்கை, இவர்கள் அஷ்டவசுக்கள். இதில் 7 பிறந்த உடனே பிறப்பு நீங்கி மேலுலகம் செல்லச் செய்தேன். இவன் பிரபாசன், பெண் சுகம் இன்றி இப்பூவுலகில் நெடுங்காலம் வாழ்வான். உரிய நேரத்தில் உனது மைந்தனை உம்மிடம் சேர்ப்பிக்கிறேன் என்று கூறி கங்காதேவி மறைந்தாள். 36 ஆண்டுகளுக்கு கழித்து ஒரு நாள் சாந்தனுவின் முன் கங்காதேவி தோன்றி, இவன் உன் மைந்தன். வசிஷ்டரிடம் சகல கலைகளையும் பயின்றான். வில்வித்தையை பரசுராமரிடம் கற்றான். வில் பிடித்தவர்களில் இவனே மேலானவன் என கூறி சாந்தனுவிடம் ஒப்பித்துவிட்டு சென்றாள். கௌரவர்களில் துரியோதனன் மரம், அதற்கு திருதராஷ்டிரன் வேர், கர்ணன் அடிமரம், சகுனி
கிளையாவான். துச்சாதனன் பூவும் கனியும் ஆவான். பாண்டவர்களில் யமதர்மராஜாவின் தர்மமே உருவான தர்மரே பெரிய மரம். இதற்கு கண்ணபிரானும் வேதமும் வேதியரும் வேர்கள். அர்ஜுனன் அடிமரம், பீமன் கிளையாவான். நகுலன் பூவாகவும் சகாதேவன் கனியாகவும் இருக்க, இந்த இரு மரங்களில் எது செழிக்கும் எது வீழும் என்று மானிடர் உணர்தல் வேண்டும். திரேதாயுகமும் துவாபரயுகமும் சந்தித்தபோது பரசுராமர் சத்திரியர்களை வதைத்து 5 உதிர மடுக்களை உண்டாக்கினார். அதற்கு சமந்த பஞ்சகம் என்று பெயர். அந்த சமந்த பஞ்சகத்தின் கரையில்தான் துவாபர யுகமும் கலியுகமும் சந்தித்தபோது கௌரவ பாண்டவ யுத்தம் தொடங்கி 18 நாட்களில் 18 அக்ரோனி படைகள் மாண்டன. இதுவே ஆடி 18 ஆகும். ஒரு தேர், ஒரு யானை, 3 குதிரை, 5 காலாள் படைகள் சேர்ந்தது ஒரு பத்தி ஆகும். 3 பத்தி சேர்ந்தது ஒரு சேனாமுகம். சேனாமுகம் 3 கொண்டது ஒரு குல்மம். 3 குல்மம் கொண்டது ஒரு கணம் ஆகும். 3 கணம் சேர்ந்தால் ஒரு வாகினி. வாகினி 3 இணைந்தால் ஒரு பிரதனை. 3 பிரதனை சேர்ந்தால் ஒரு சமு. 3 சமு ஒன்றானால் ஒரு அணிகினி. 10 அணிகினி சேர்ந்தால் ஒரு அக்ரோனி படையாகும். ஒரு அக்ரோனியில் 2,11,700 வீரர்கள் இருப்பார்கள். 18 அக்ரோனியின் எண்ணிக்கைப்படி 39,36,600 வீரர்கள் 18 நாட்களில் போரிட்டு மாண்டனர். போருக்கு பின் வாழ்ந்தவர்கள் பாண்டவர் 5. கண்ணபரமாத்மா, அஸ்வத்தாமா, கிருபாச்சாரியார், கிருதவர்மா, சாத்தகி ஆகிய 10 பேர்கள் மட்டுமே மீண்டனர். அதர்மம் பெருகியதால் நாடு அழிந்தது. ராமா கிருஷ்ணா. அடுத்த 18 நாள் யுத்தத்தை பற்றி அறிவோமா? ஒளிப்பதிவாளர் மகுடேஸ்வரருடன் உங்கள் ராஜா. வணக்கம்.